வைகை செல்வன் என்ன சொல்றாரு? உங்கள பார்த்துட்டு வந்துட்டு, "திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது." சொன்னாரா இல்லையா வைகை செல்வன்? அது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் சொன்னதுக்கு அவர நீங்க கண்டிக்கணுமா வேண்டாமா? நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப நாகரீகமா, "இல்ல, இல்ல 4 பேர் முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தை அது. நாங்க வந்து பொதுவான நலன் விசாரிப்புகள் தான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவரு வந்தாரு. அங்க சந்திச்சோம்ன்னு" ஏதோ சொல்றீங்க. நீங்க தெளிவா நாங்க அரசியல் பேசல. வைகை செல்வன் இந்த மாரியான அரசியல்லாம் பண்றத வச்சுக்கக்கூடாது. அப்படின்னு அவர கண்டிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குல்ல ஸ்ட்ராங்கா. அவர் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதுன்னு உங்கள பார்த்துட்டு வந்து சொல்றாருன்னா, நீங்க அவர வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஏன் டீல் பண்றீங்க? நீங்க அவர ஹார்டான டீல் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு கடைசி காலம் சந்திச்சு நீங்க அரசியலா மாத்துனீங்கன்னா, இனிமே உங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லன்னு அப்படி சொல்லணும்ல. அத விட்டுட்டு நீங்க வந்து அவர வந்து இல்ல, இல்ல நாங்க அப்படிலாம் பேசல அப்படின்னா, திரும்ப வந்து நீங்க சாஃப்ட்டா இருக்கீங்க, அல்லது வந்து கொஞ்சம் உங்க நிலைப்பாட்டுல வந்து திமுக கூட்டணியோட நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இருந்தாலும் அத வந்து வெவ்வேறு வார்த்தைகள்ல உங்க வருத்தங்கள, வேதனைகள நீங்க சொல்லும்பொழுது, ஒரு சந்தேக ஊசிய உங்க மேல நீங்களே தொங்க விட்டுக்கிறீங்க ஆக்சுவலா. ஒரு சந்தேக ஊசிய நீங்களே தொங்க விட்டுக்கிறீங்க. இல்ல ஒரு கோட்டுக்கு அந்த பக்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்ப நீங்களே ஏற்படுத்தி வச்சிருக்கீங்களா? அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது தொடர்ந்து ஊஞ்சலாடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து திருமாவுடைய அரசியலுக்கு நல்லது இல்லன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. ஏன்னா திருமா வந்து ஒரு நேர்மையான அரசியலாளர். அதுல வந்து சந்தேகம் கிடையாது. ஒரு வெளிப்படையா அவர் பேசக்கூடியவர். அதுலயும் சந்தேகம் கிடையாது. நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியவர். அதிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால், நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு திமுக மேல இருக்கிற சில வருத்தங்கள், அல்லது இந்த அரசாங்கத்தின் மேல இருக்கிற சில வருத்தங்கள், அதன் காரணமாக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த கொள்கை முடிவு இருக்குல்ல, அத நீங்க எந்த கட்டத்திலயாவது கேள்விக்குறிக்கு உள்ளாக்கினீங்கன்னா, நீங்க இதுவரை 3 தேர்தலாக தொடர்ந்து வந்த வெற்றி இருக்குல்ல, அது உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு சாத்தியப்படுமான்றது ஒரு கேள்விக்குறியா